Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஈரல் வறுவல். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஈரல் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவைக்கு பொடி உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை, அப்புறமா 1/2 கிலோ ஈரல், கொஞ்சமா நறுக்கி வச்ச மல்லி இலை. கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை அதில் போடுங்க. போட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஈரலோட கலர் அப்படியே ஒயிட் கலரில் மாறும். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஈரலோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்படி மெதுவாக கிளறி விடுங்க. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருக்கிற உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விடுங்க. கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் தண்ணி வரும். இந்த மாதிரி வந்த உடனே நாம் எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் பொடி அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி அதில் சேருங்க. சேர்த்து நல்லா கிளறுங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், சுருண்டு வந்திருக்கு. நாம் விட்ட எண்ணெயெல்லாம் வெளிவருது. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. மூடி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், இப்போது எப்படி சுருண்டு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஈரலில் அப்படியே கோட் ஆகிற மாதிரி கோட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நமக்கு சுவையான ஈரல் தயாராகிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் இப்போ ஈரலில் நல்ல கோட் ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்கா. நாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த மல்லி இலையை அதில் தூவுங்க. இப்போ நமக்கு சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈரல் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.